ப்ராஜெக்ட் ஜெனிசிஸ் இதை பற்றி கரெக்டாக சொல்லணும்னா இது ஒரு ஜென்ரேட்டிவ் ஏஐ. அதாவது ஜென்ரேட்டிவ் ஏஐ வச்சு இமேஜஸ் வீடியோஸ் கிரியேட் பண்ணுற மாதிரி இதுவும் ஒரு லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் ஸ்டிமுலேஷன் கிரியேட் பண்ணுறதுக்கு. இப்போ ஸ்டிமுலேஷன்றது என்னன்னா ஒரு விர்ச்சுவல் உலகம், நிகழ் உலகம் மாதிரி. அதாவது இப்போ இருக்கிற ஸ்டிமுலேட்டர்ஸை பற்றி சொல்லணும்னா நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் கார் ஓட்ட கற்றுக்கிறதுக்கு அப்புறம் ஃப்ளைட் ஓட்ட கற்றுக்கிறதுக்கு ரியலாக ஓட்டாமல் இந்த ஸ்டிமுலேட்டர்ஸில் ஓட்டி கற்றுக்கலாம். அந்த மாதிரி ஒரு ரோபோட்டை கிரியேட் பண்ணி நம்ம உலகத்துல பிசிக்கலா ட்ரெயின் பண்றதுக்கு பதிலா இந்த ஸ்டிமுலேட்டர்ஸை யூஸ் பண்ணி ரோபோட்ஸை ட்ரெயின் பண்ணலாம். அதாவது ரோபோட்ஸ் எப்படி ஆப்ஜெக்ட்ஸை ஹேண்டில் பண்ணணும்ன்றது, ஒரு டோரை எப்படி ஓபன் பண்றது, அப்புறம் ரோபோட்ஸ் மூவ் ஆகும்போது எதிரே ஆப்ஸ்டிக்கல் வந்தா எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு பழக்கணும். அது மட்டுமா கேமிங் கம்பெனிஸ் ஒரு கேரக்டர் டிசைன் செஞ்சு அது எப்படி ஓடும், ஆடும், பாடும், ஃபைட் பண்ணுன்றது ஸ்டிமுலேட் பண்ணி பார்க்கலாம். இந்த ஜென்ரேட்டிவ் பிசிக்ஸ் இன்ஜின் 4D ஸ்டிமுலேஷன்ல வீடியோஸ் கிரியேட் பண்ணும். இது ஒரு ஓப்பன் சோர்ஸ் மாடல், ஃபுல்லா பைத்தான்ல கிரியேட் பண்ணது. அப்புறம் இப்போ இருக்கிற ஸ்டிமுலேட்டர் NVIDIAவோட ஐசெக் ஜிம்மை விட 10-80 தடவை இந்த ப்ராஜெக்ட் ஜெனிசிஸ் ஃபாஸ்டா இருக்கும். இது ரன் பண்றதுக்கு ரொம்ப பெரிய GPU CPU தேவைப்படாது. NVIDIAவோட RTX 4090 இருந்தா போதும். இந்த ப்ராஜெக்ட் ஜெனிசிஸ் எதை வேணாலும் விர்ச்சுவலா ஸ்டிமுலேட் பண்ணி காமிக்கும். அதனால எல்லா ஃபீல்ட்லயும் முன்னேற்றம் கொண்டு வரும், பர்டிகுலரா ரோபோட்டிக்ஸ்ல. நீங்க இதை பத்தி தெரிஞ்சுக்கோங்க. இது ஒரு ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட்னால நிறைய டெவலப்மெண்ட்ஸ் கொண்டு வர சான்ஸ் இருக்கு.